வணக்கம். இது பிராம்ப்ட்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தீவிர அபிமானியும் வலதுசாரி சிந்தனையாளருமான நடிகர் ரவி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். அதாவது இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதோட வளர்ச்சி இன்னும் குறைவாக தான் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த பார்க்க போனீங்கன்னா 90% மக்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள். பழனிக்கு போகிறவங்க, திருச்செந்தூர் போகிறவங்க, எந்த இடத்துலையும் கூட்டம் தான். எல்லாருமே கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க தான். நாத்திகர்கள்லாம் நமக்கு பெரியான்மன்னு நம்ம சொன்னாலுமே 90% கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த கடவுள் நம்பிக்கையை வைத்தே கட்சி நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஏன் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வளர முடியல? கடவுள் நம்பிக்கையை மட்டும் வைத்தே அரசியல் கட்சி நடத்துவது என்று சொல்வது நீங்கள் தவறான ஒரு புரிதல் நான் பார்க்குறேன். அதாவது ஆன்மீகம் சார்ந்த அரசியல் பண்ணுறாங்க. அது ஹிந்துத்துவான்னு முத்திரை குத்தப்படலாம். ஆர்எஸ்எஸ் பின்னல் வந்து இயக்கிறதுனால அவங்க இந்துத்துவாவை முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆர்எஸ்எஸ்லேயே சிறுபான்மையினருக்குன்னு ஒரு பிரிவை வச்சு செயல்படுறாங்க. எத்தனை சிறுபான்மையினர் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. பிஜேபியில் எத்தனை பேர் இருக்காங்க? பிஜேபியில் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் பதவியில் இருக்காங்க? நிறைய பேர் பதவியில் இருக்கலாம். பதவியில் அதாவது இப்போ நான் வந்து அகில இந்திய அளவில் எத்தனை வேட்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் பிஜேபியில். அதாவது சார், நாடாளுமன்ற தேர்தலில் களத்துக்கு வந்துட்டால் அங்கே வெற்றி தொழில் தான் நிர்ணயம் பண்ணப்படும். சிறுபான்மையினருக்கு எத்தனை பேர் கொடுத்தோம், கிறிஸ்டியன்ஸுக்கு எத்தனை பேர் கொடுத்தோம், முஸ்லீம்ஸ்க்கு எத்தனை பேர் கொடுத்தோன்னு அங்கே கேள்வி கிடையாது. அந்த தொகுதியில் எந்த வேட்பாளரை கொடுத்தா வெற்றி அடைவாரோ அந்த வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பை அனுசரித்து தான் சீட்டு கொடுப்பாங்க. பட் இருக்கலாம், முஸ்லீம் வேட்பாளர்கள் இல்லாமல் இருக்கலாம், கிறிஸ்தவ வேட்பாளர்கள் இல்லாமல் இருக்கலாம். இல்லை, அவங்களுக்கு எப்படி பிஜேபி நம்பிக்கை வரும்னு கேட்குறேன். நம்பிக்கை வந்து தான் வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை வந்து தான் வந்திருக்காங்க. என்னோட ஒருத்தர் இணைந்து பணியாற்றிட்டு தான் இருக்கிறார். மதுரவாயில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இணைந்து தான் பண்ணியாற்றிட்டு இருக்காரு. எத்தனையோ பெண்கள் பிஜேபியில் இருக்கிறாங்க, பிஜேபிக்காக பேசிகிட்டு இருக்காங்க, யூடியூப் சேனலில் வந்து பேசுகிறாங்க. ஸோ இருக்காங்க சார். அதோடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வேலூர் இப்ராம் இருக்கிறார், அடையாளம் வேலூர் இப்ராம் இருக்கிறார். வேலூர் இப்ராம் பின்னாடி ஒரு இளைஞர் படையாக ஒரு பின்னாடி இஸ்லாமிய கூட்டம் ஒரு பின்னாடி இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளருதா சார். திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்டது எப்போ சார்? திராவிட முன்னேற்ற கழகம் திகாவிலேருந்து பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக 49களில் 50களில் தொடக்கப்பட்டது. திமுகவில் இருந்தால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அந்த காலகட்டத்தில். 60கள் வரையுமே கருப்பு கட்சிக்காரம்பாங்க. திமுககாரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. திமுகவில் இருந்தால் பொண்ணு கேட்டு போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை என்று மாறிச்சுன்னா அவங்க என்னைக்கு ஆட்சி அதிகாரத்திற்குள்ளே வந்தாங்களோ அவங்களுடைய கலர் மாறிச்சு. கேட்டுங்களா? இப்போ திமுகவில் இருக்கிறது, திமுக பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க செய்கிறது பிடிக்குதோ பிடிக்கலையோ, கொள்ளையடிக்கிறது பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான காரணம் இப்போ வந்து திமுகவில் இருக்கிற நிறைய நண்பர்கள் எனக்கு திமுகவில் இருக்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் எங்களுக்கு பிடிக்கல, இதுதான் சமூக நீதியான்னு கேட்குற திமுகவினரே இருக்காங்க. கலைஞர் குடும்பத்தில் பிறந்தாலும் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும்னா இதுதானே அவங்க சொல்கிற சனாதனம் அதை சொல்லவில்லை, மனு தர்மம் அதை சொல்லவில்லை. பட் இவங்க சோகால்ட திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் சொல்லக்கூடிய சனாதனம்னு ஒன்று சொல்கிறாங்க டெஃபினேஷன். அந்த டெஃபினேஷனுக்கு மிகப்பெரிய உதாரணமே திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிப்போனது. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தெரிந்திருந்தும் அவர் திமுக அரசியல் சொல்ல வரீங்க. குடும்ப அரசியல் வேற, சனாதனம் வித்தியாசம். அதான் அவங்க சொல்கிறாங்க. பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அடைகிறது தான் வந்து சனாதனம்னு சொல்கிறாங்க. அது இல்லை, சனாதனம்ங்கிறது டெஃபினேஷன் வேறு. பிறப்பின் அடிப்படையில் தான் கிடக்குமா என்றது மனுநீதி சொல்லுது. பிறப்பின் அடிப்படையில் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், முதன்மை பதவி ஆட முடியும், இளைஞரணி மாநில தலைவராக முடியும், அடுத்த 6 மாதத்தில் எம்எல்ஏ ஆக முடியும், அடுத்த 6 மாதத்தில் மினிஸ்டர் ஆக முடியும், அடுத்த 6 மாதத்தில் எம்எல்ஏ ஆக்குறது மக்கள். சார், எம்எல்ஏக்கு சீட்டு முதலமைச்சர் ஆகிறது மக்கள். எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கறது யார்? சீட்டு கொடுத்தா ஜெயிச்சிட முடியுமா? அப்படின்னா எல்லாரும் ஜெயிக்கணுமே. சீட்டு கொடுத்தா தானே ஜெயிக்க முடியும். இல்ல, சீட்டு இப்ப நீங்க எதிர்த்தரப்புல ஒரு வேட்பாளர் இருக்கு, மக்களுக்கு வந்து இந்த வாரிசு அரசியல் பிடிக்கல, நிராகரிச்சா. நான் சொல்ல வந்த கருத்தை வேற. இப்படியெல்லாம் திமுகவினருக்கு விமர்சனம் திமுகவை பற்றியே இருந்தாலும் அவர்கள் திமுகவில் தொடர்வதே ஒரு பிரைடாக நினைக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால. அதே போன்ற ஒரு நிலைப்பாடு இன்னும் இங்கே வரல. நீங்கள் இந்தியாவோட பழைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்களேன். நார்த்தில் ஒரு மாதிரி ஒரு போலரைசேஷன் ஏற்பட்டால் அது சவுத்துக்கு வந்து அடிமட்டத்துக்கு வந்து மாறுறதுக்கு லேட்டாக தான் ஆகும். நீங்கள் படையெடுப்புகள் எல்லாமே அங்கேருந்து தான் நடைபெற்றது. ஹைதராபாத் வரைக்கும் ஹெவியாக இருக்கும்.
அங்கே பாதிக்கப்பட்ட மூதாதையர்கள் 100 ஆண்டுகளுக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இஸ்லாமிய படையெடுப்பாலும் கிறிஸ்துவ படையெடுப்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே அதிகமாக இருப்பாங்க. கீழே வர வர முகலாய சாம்ராஜ்யம் எல்லாமே அங்கே தானே இருந்தது. அதனால தென் தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதற்கும் இட் வில் டேக் சம் டைம். இது வந்து தேசியவாத பூமி, இது திராவிட பூமியோ இல்லை அவங்க சொல்றது போல பெரியார் மண்ணோ கிடையாது. இது ஆன்மீக பூமி, இது தேசியத்தையும் தேசவாதத்தையும் அதான் கேட்கிறேன். ஆன்மீக பூமி நீங்க சொல்றீங்க, அந்த ஆன்மீகத்தில் 60 இருக்கிற மக்கள் 60 ஆண்டுகளாக ஒரு அரசியல் இங்கு கட்டமைக்கப்பட்டுடுச்சு. அதை பிரேக்கப் பண்ணும். காங்கிரஸ் என்கின்ற ஒரு மாய பிம்பம் இங்கு உருவாகி திராவிட மாடல் தான் பெருசா சொல்றாங்க. அதான் சார், நாட்டை ஆக்கிரமிப்பு செய்த அந்த இயக்கத்திலிருந்து 2 எம்பியிலிருந்து படிப்படியாக வளர்ந்து போராடி 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 கிட்டத்தட்ட 60-65 ஆண்டுகளுக்கு பின்பு தான் பிஜேபி என்கின்ற இயக்கம் மக்கள் சக்தியாக நார்த் இந்தியாவில் மாறி அங்கு இப்போ நார்த் இந்தியா முழுவதும் பிஜேபி இல்லாத குக்கிராமன் கூட இல்லை என்ற நிலை உருவாகிருக்குது. சவுத் இந்தியாவில் அது கொஞ்சமாக தான் வரும். உடனே இது வந்து திராவிட பூமி, இது பெரியார் மண், இங்கே பிஜேபி கால் ஊன முடியாது கை ஊன முடியாதுன்னு சொல்கிற அந்த கருத்தெல்லாம் மேற்கொண்டு கிடையாது. எந்த பலமானங்களுக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறாங்களே சங்கின்னு சொன்னால் எங்களுக்கு பெருமையான விஷயம். சங்கின்னா ஏதோ அவங்க எங்களை அவமானப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, சங்கத்தை தான் சங்கிங்கிறான். இங்க சிவபெருமானை என்னை சங்கி என்று கூறிக்கொள்வதில் 100% பெருமை அடைகிறேன். ஏனென்றால் நாங்கள் சிவபெருமானின் வாரிசுகள். சிவபெருமானை சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துருக்காரு. நாங்கள் சங்கின்னு சொல்றதுல என்ன எங்களுக்கு தெரிய பின்னடை வந்துட போது. சந்தோஷம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் இங்கு எந்த பெரிய கூட்டணி கட்சிகளும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து, நீங்கள் இப்போ 2024 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து அவங்க ஒரு 5% வாக்கு சதவீதம், மற்ற பேர் யாருக்கும் பெரிய வாக்கு வங்கி பலம் கிடையாது. ஒரு ஏரியாவில் அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் பலம் இருக்கும். அப்படிப்பட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து நாங்கள் 18.5% வாக்கு வாங்கி இருக்கிறோம். பிஜேபியை பற்றி நான் பேசுகிறேன், எங்கள் கூட்டணி பற்றி பேசுகிறேன். 2024 என்டிஏ கூட்டணியில் 18% வாக்கு வாங்கணும். 100 பேர் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 18 பேர் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டு பாரத பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு 100க்கு 18 பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டு அங்கீகரிச்சிருக்கிறாங்க வாக்காளர்கள். அந்த வாக்கு அந்த எழுச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இல்லை. அந்த அப்போ அவ்வளோ தைரியமாக இருக்கிறவங்க இங்கே சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்கலாம். இங்கே சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்பதா கூட்டணி வச்சு போட்டியிடுவதாங்கிறத மீறி இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும்ங்கிறதா இங்கே தேர்தல் வியூகம். இங்கே வந்து நாங்கள் எங்கள் வளர்ச்சி அதிமுக ரொம்ப தூய்மையான கட்சி அதிமுக சார். அதாவது எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு பார்ப்பாங்கல்ல, அப்படி எடுத்துக்கலாம். அண்ணாமலையே சொன்னார், அதிமுகவில் இருக்கக்கூடிய ஊழல்களை நான் கொண்டு வருவேன்னு சொன்னார். சார், நாங்கள் வந்து அவங்க செஞ்ச தப்புக்கோ, அவங்க செஞ்ச ஊழலுக்கோ, அவங்க செஞ்ச அடாவடித்தனத்துக்கோ, அது அவங்க அத்துமீறல்களுக்கோ நாங்கள் சப்போர்ட் பண்ணி இங்கே எந்த கூட்டணியுமே இல்லை. இந்தியாவில் எந்த கூட்டணியும் இல்லை. எந்த கூட்டணியும் கொள்கை கூட்டணி கிடையாது. எல்லாம் தேர்தல் உடன்படிக்கைக்கு ஒரு ஒற்றை புள்ளியில் இணையக்கூடிய கூட்டணி தான். இப்போ திமுக கூட்டணிக்காரங்க பிஜேபி உள்ளே வந்துருமா? பிஜேபி எதிர்ப்பது தான் அவங்களோட ஒற்றை கூட்டணி. எடப்பாடி எதிர்ப்பது அல்ல, அதிமுகவை எதிர்ப்பது அல்ல. இந்த அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும். இதை சொல்லி தான் அவங்க கூட்டணியில் வந்து ஸ்ட்ராங்காக அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒற்றை புள்ளியில் அவங்களும் கொள்கை பிஜேபி இருக்கிறதுனால தான் விடுதலை. அன்னைக்கு இல்லை சார், 2021 இல்லை, 2021 இல்லை, 2024 இல்லை. இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு பிளேயர் வந்திருக்காருல்ல, உங்களுக்கு கொள்கை கூட்டணி இல்லைன்னா போக வேண்டியது தானே. போக மாட்டாங்க. அவங்களுக்கு பிஜேபி உள்ளே வந்துடும். பிஜேபி உள்ள மக்களை மடைமாற்றி, மக்களை மூளைச்சலவை செய்து, மக்களை முட்டாளாக நினைத்து கொண்டு ஒரு அரசியலை முன்னெடுத்து அவங்களுக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளே உண்டியல் குலுக்கி கட்சி நடத்தின கம்யூனிஸ்ட் கட்சிகளே 25 கோடிக்கு சோரம் போயிட்டாங்க சார் திமுக கிட்ட. அப்போ அந்த கூட்டணியில் மற்ற கட்சிகள் அவங்க பணம் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற கோடிகளில். ஸோ இது வந்து தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சார், அதாவது ஊழல் என்கின்ற பிரச்சனையை தாண்டி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை தாண்டி செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்களும் அநியாயங்களும் அதிகம். தேசத்திற்கு விரோதமாக, தேச ஒற்றுமைக்கு எதிராக நீங்க சொல்றீங்க. இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா, திமுகவுக்கு மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கு. ஒன்னே கேட்கிறேன். கள்ளக்குறிச்சியில் வந்து விஷச்சாராயத்தில் 66 பேர் இறந்து போனாங்க. அதுலேருந்து 18 நாளுக்கு அப்புறம் வந்து விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடக்குது. 80% வாக்கு வாங்குது.
போலிங் நடக்குது. அதில் மெஜார் ஆப்போசிட்டில் எல்லாமே டெபாசிட் காலி. அங்கேருந்து 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற விக்கிரவாண்டியில் அந்த விஷச்சாராய பாதிப்பை ஒன்றும் வாக்குக்கு பாதிப்பு ஏற்றாமல் திமுக மெஜாரிட்டியில் ஜெயிக்குது. சார், இடைத்தேர்தலில் வெற்றி என்பதும் இடைத்தேர்தலில் தோல்வி என்பதும் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி பட்டியில் அடைச்சி வச்சு ஓட்டு வாங்குற கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? காமராஜர் காலத்தில், பக்தோசலம் காலத்தில், கக்கன் காலத்தில் கேள்விப்பட்டிருக்காங்களா? மக்கள் பார்த்துருக்காங்களா? பேசியிருக்காங்களா? தெரிஞ்சிருக்குமா? பட்டியில் அடைச்சி வச்சு ஓட்டு வாங்குற காலகட்டம் சார் இது. இடைத்தேர்தலில் 32 அமைச்சர் போய் தொகுதியில் உட்காந்து வார்டுக்கு ஒரு அமைச்சருக்கு வேலை பார்க்குறாங்க சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி மாவட்டங்கள் 65 இருக்குது திமுகவில். 65 மாவட்ட தலைவர்கள் அங்கே உள்ள இருக்காங்க. 38 மினிஸ்டர்களும் உள்ள இருக்கிறாங்க. துணை முதலமைச்சர் போறார். இடைத்தேர்தல் அதே இடைத்தேர்தல் ஆர்கே நகர்ல என்ன நடந்துச்சு? திமுக டெபாசிட்டே போயிடுச்சு. திமுகவுக்கு டெபாசிட்டே கிடைக்கலையா சார்? அண்ணா திமுக தனியா நின்றுச்சு, பிஜேபி தனியா நின்றுச்சு, திமுக நிக்குது. திமுக பலமான கூட்டணியோட நிக்குது. அதிமுக கூட்டணி இல்லை, பிஜேபிக்கு கூட்டணி இல்லை, திமுக பலமான கூட்டணி. இதே விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் இணைந்து தான் திமுக வேட்பாளர் நிற்கிறாரு. இடைத்தேர்தல் நிற்குது. ஒரு குக்கர் சின்னத்தில், சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்ட திரு டிடிவி தினகரன் திமுகவுக்கு டெபாசிட் காலி பண்ண சொன்னார். அதிமுகவை எதிர்த்து நிற்கிறாரு. அதிமுக வெளியே வந்து அப்பதான் 20 ரூபா டோக்கன் அங்கேயே 20 ரூபா டோக்கன் வருதுன்னா விக்கிரவாண்டியில் எத்தனை ரூபா டோக்கன் கிடைச்சிருக்கும்? ஸோ இடைத்தேர்தலை பற்றி இதை செப் பண்ணிட முடியாது. நாங்கள் சொல்வது 20 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கள்ளச்சாராய சாவு நடந்த பிறகு 20 ஆண்டுகள் கழித்து அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரும்பவும் கள்ளச்சாராய சாவுகள் நடக்கிறது. இந்த சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கு மதுவிலக்குக்கென்று தனியாக காவல்துறை இருக்கிறது. டூப்ளிகேட் சரக்கை கண்டுபிடிக்கிறது, கள்ளச்சாராயம் காய்ச்சத்தை கண்டுபிடிக்கணும் ஒரு காவல்துறை விங்கே இருக்கு. அந்த காவல்துறை விங்கு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில், உள்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. முதலமைச்சர் ஒழுங்காக அவர்களை வேலை வாங்கி இருந்தால் அந்த சாவு நடந்திருக்காது. இதை மக்கள் மன்றத்தில் சொல்லணும். ரெண்டாவது, டிஎஸ்பின்னு ஒருத்தர் இருக்கார் மயிலாடுதுறையில், மதுவிலக்குன்னு ஒரு டிஎஸ்பி இருக்கார். போய் போஸ்டிங்கில் நவம்பர் டிசம்பரில் போய் ஜாயின் பண்ணி 4 மாதத்தில் 1500 கேஸ் போடுறாரு. 700 பேருக்கு மேலே தண்டனை வாங்கி தராரு. கள்ளத்தனமாக நடந்த பாரம் மூடுறாரு. சுந்தரேசன் கள்ளத்தனமாக இருந்த பாரம் மூடுறாரு. கள்ள சரக்கு வித்ததை இழுத்து மூடுறாரு. பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துறாரு. இன்னைக்கு அவர் நிலை என்ன? ஜீப்பு கூட கொடுக்க மாட்டேங்குது திமுக அரசாங்கம். நடந்து போகிறான் அந்த மனுஷன். நேர்மையாக செயல்பட்டதற்கான தண்டனை வழங்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகம் சார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரிகள் இருக்குது. ஆய்வு நடத்த வேண்டிய அண்ணா பல்கலைக்கழகமும் அந்த ஆய்வை சரி செய்ய வேண்டிய செனட் உறுப்பினர்களும் அந்த ஒவ்வொரு கல்லூரியிலும் பேராசிரியர்கள் கட்டமைப்பு இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கம், நான் தான் பல்கலைக்கழக வேந்தராக இருப்பேன் என்று தீர்மானம் நிறைவேற்றி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜெயிச்சுட்டு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா உறுப்பு கல்லூரியில் ஒரு பேராசிரியர் 13 கல்லூரிகளில் பேராசிரியராக இருக்கிறார். இதே போல கிட்டத்தட்ட 200 ஆசிரியர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இழுத்து மூடிட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பாதுகாப்பாக வாழ முடியவில்லை. போதை கடத்தல் கும்பலின் ஹப்பாக தமிழ்நாடு வேந்தரா இவர் ஆளுநர் தான் இருந்தார். அப்பையும் அதற்கு முன்பாக ஜட்ஜ்மெண்ட் இப்பதானே வந்தது. அதுக்கு முன்பாக வேந்தர் ஆளுநர் தான். அதாவது நான் சொன்னது கம்பேரிஷன் வேற, நீங்க சொல்ற கம்பேரிஷன் வேற. இல்ல நாங்க வேந்தரா இருப்போம், நாங்க தான் வேந்தரா இருப்போம்னு போட்டி போட்டு கோர்ட் வரைக்கும் போறீங்களே. நீங்க உங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளை நீங்கள் பேராசிரியர்களின் ஃபோர்ஜரியை ஏன் கண்டுபிடிக்க தவறுனீங்கன்னு கேட்கிறேன். உயர்கல்விக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார்ல, உயர்கல்விக்குன்னு ஒரு செக்ரட்டரி இருக்கார்ல, உயர்கல்வியை பார்த்துக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்கல்ல, அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்புகள் என்ன பண்ணுது? டூப்ளிகேட் பேராசிரியர்கள் எப்படி வந்தாங்க? நூற்றுக்கணக்கான டூப்ளிகேட் பேராசிரியர்கள். அதே சிண்டிகேட் மெம்பராக இருக்கக்கூடிய ஒருவருடைய கல்லூரியிலேயே பணியாற்றக்கூடியவர் 13 கல்லூரியில் வேலை செய்கிறார். 13 கல்லூரிக்கு ஒரு பேராசிரியர் எப்படி சார் இருப்பாங்க? பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, எம்பில் பண்ணியிருக்கிறாங்க, இன்ஜினியரிங் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை வச்சு பல கல்லூரிகள். இப்படிப்பட்ட அநியாயமான, அட்டூழியமான, அரசு விரோதமான, மக்கள் விரோதமான, மாணவர் விரோதமான, மாணவிகள் விரோதமான ஒரு அரசு
ஊழலை தாண்டிய பிரச்சனை இதெல்லாம். இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை இப்ப சொன்னீங்க இல்லையா, அதுக்கு 5 மாதத்துல விரைவாக தீர்ப்பு வரைக்கும் வந்துருச்சு. அந்த விரைவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அதை கொண்டு வந்ததற்கு காரணமே உண்மையான குற்றவாளிகளை தப்பிவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணம் தான். நீங்க ரொம்ப தாமதமானா வழக்கை இழுக்கிறாங்கன்னு சொல்றீங்க, கூடிய விரைவில் கோர்ட்டோட டைரக்ஷன்ல நடக்குது, அதையும் நம்ம தப்பு சொன்னா என்ன சார்?